முன்னாடி எடுத்த வீடியோவோட கம்பேர் பண்ணும்போது தான் இப்போ எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்திருக்குன்னே ஃபீல் பண்ண முடியுது. 75 ஹேர் சேலஞ்சில் இன்னைக்கு டே 36. இன்னைக்கு காலையில் எழுந்திருக்கும் போதே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. ஸோ அதனால ரிலாக்ஸாக கிளம்பி அப்படியே பொடிநடையாக பொறுமையாக நடந்து ஜிம்முக்கு போயாச்சு. வெயிட் செக் பண்ணி பார்த்தா வெயிட் எப்படியோ 90 kg கீழே வந்துருச்சு. ஸோ அப்படியே ஹாப்பியாக உள்ளே போய் இன்னைக்கான லெக் டே ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வர வழியிலேயே சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கான மீலை ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளேட்டிங்லாம் பண்ணாதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. கஷ்டப்பட்டு பிளேட்டில் கோலம்லாம் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கு கிளம்பிட்டேன். இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 5th வீக்கில் என்னோட ஆவரேஜ் வெயிட் 90.44. இந்த வீக்கில் மட்டும் நான் 0.91 kgs ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 6.61 kgs இந்த 5 வீக்ஸில் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இன்னைக்கான வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு மொட்டை மாடிக்கு போய் பேலன்ஸ் இருக்க ஸ்டெப்ஸ் கவுண்டி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் கீழே வந்து இன்னைக்கு படிக்க வேண்டிய 10 பேஜஸையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணி 5 வீக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 5 வீக்ஸ்க்குள்ளேயே என்னால் நல்ல டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த சேலஞ்சோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.